அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஜுல்ஃபி கிச்சன்னா ஜுல்ஃபியா. இன்றைக்கி மத்தியானம் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை தொடச்சி வச்சு நீட்டாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும், டீ போடணும்னு எந்திரிச்சு வந்து அடுப்பெல்லாம் செட் பண்ணிவிட்டு டீ அடுப்பில் வைக்க போகிறேன். டீக்கு பால் அடுப்பில் வச்சு கொதிச்சது இஞ்சி ஏலக்காய் மிளகு எல்லாம் தட்டி போட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா இஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இப்போது டீ தூளை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். டீ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து டீ கடை அப்பம் தான் போட போகிறேன். அப்பத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன். முதல்ல ஒரு கப்புக்கு மைதா மாவு, அடுத்து அதே கப்புக்கு அரை கப்பு ரவை, அடுத்து அதே கப்புக்கு அரை கப்பு சீனி சுகர் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து கொஞ்சமாக சோடா உப்பு, கொஞ்சமாக டேஸ்ட்டு காய்ச்சிட்டு உப்பு, அடுத்து 2-3 எள்ளு சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 ஏலக்காவை பொடிசாக தட்டி வச்சுருக்கேன். ஏலக்காவோடைய விதையை மட்டுமே தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டி விழாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா கலக்கியாச்சு. இப்போ தோசை மாவு பக்குவத்துக்கு தண்ணி கலந்து வச்சுருக்கேன். தோசை மாவு ஊற்றுறதுக்கு நம்ம எந்த பக்குவத்தில் மாவு தண்ணி கலந்து வச்சுப்போமோ அந்த பக்குவத்தில் இது இருக்குது. ஒரு 15லேருந்து அரை மணி நேரம் மூடி போட்டு அப்படியே விட்டுட்டு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது ரவையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அது நல்லா இட்லி மாவு பக்கத்துக்கு கட்டியாக இருக்கும். இப்போ நான் இதை அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு வைக்க போகிறேன். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஆயிலை வந்து ஒரு பேனில் ஊற்றி வச்சுட்டு கலந்து வச்சுருக்கிற மாவையும் அப்பத்தோட மாவை இதோட எண்ணெயில் போட்டு அப்பம் சுட்டு எடுக்க போகிறேன். அப்பத்துக்கு மாவு எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த பக்குவத்தில் இருந்தால் மட்டும்தான் அப்போ நல்லா எண்ணெயில் ஊற்றினதும் நல்லா புசு புசுன்னு பூரி மாதிரி கிளம்பி வரும். எண்ணெய் சூடேறிட்டு இப்போது ஒரு கரண்டி மாவு மட்டும் எண்ணெயில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக தான் அது உப்பிக்கிட்டு வரும். ஆனால் எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறிடக்கூடாது, மிதமான சூடு ஏறினும் போது ஊற்றிடணும். அப்போ தான் நல்லா அப்போ உள்ளேயும் நல்லா வெந்து சாஃப்டாக வரும். நம்ம கரண்டியால் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஊற்றிட்டே இருக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லா புஷ்ஷுன்னு கிளம்பி வரும். அப்புறம் நல்லா பொறுமையாக வேக விட்டு நல்லா உள்ள நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா அப்போ தான் எடுத்துட வேண்டியதான். இப்போயே எல்லா அப்பத்தையும் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், அப்போ எல்லாத்தையும் சுற்றி எடுத்துட்டேன். எப்படி கோல்டன் கலரில் புஷ்ஷுன்னு கிளம்பியிருக்கு பார்த்தீங்களா. என் ஹஸ்பண்டும் ஈவினிங் கம்பெனிலேருந்து வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த அப்பத்தையும் சுட சுட கொடுத்து ஒரு கப் டீயும் சுட சுட ஊற்றி கொடுக்க வரேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ கடை அப்பமும் ஒரு கிளாஸ் டீயும். அஸ்ஸலாமு அலைக்கும்.